ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோனா, நம்ம வந்து பொட்டேட்டோ கிரேவி செய்ய போகிறோம். அது உருளைக்கிழங்கு குழம்பு. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த லவங்கம் அதெல்லாமே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நம்ம வதக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். அதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு நமக்கு தேவையான அளவு போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் 2 தக்காளி வந்து சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கல் உப்பு தேவையான அளவு அதையும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். அது கூட வந்து 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், சாம்பார் பொடி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். கறி மசாலா அதேமாரி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா அது 1 ஸ்பூனு. எல்லாமே வந்து நம்ம போட்டு வதக்கிக்கிட்டு கொஞ்சம் ட்ரை ஆகிடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் அளவு நான் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் நல்லா கிண்டி கிளறி விட்டுட்டோம்னா நமக்கு வந்து கிரேவி வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா கொஞ்சம் கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம வந்து சின்ன சின்னதாக நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி வந்து நமக்கு வந்து இது தோசை, இட்லி, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிட்லாம். சாதத்துக்கு எல்லாமே நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து ஏற்கனவே வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து கிரேவி வந்து திக் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கொதிக்க வச்ச தண்ணி கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிட்டு நம்ம கொதிக்க வைக்கலாம். நல்லா கொஞ்சம் கொதித்து நல்லா நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க வச்சு நம்ம வந்து குழம்பு வந்து இறக்கிடலாம். நீங்களும் இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். நல்லா இருந்தது. தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு இது 3த்துக்குமே நல்லா சாப்பிட்லாம். காரம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த மசாலாலாம் ஆட் பண்ணதுனால எனக்கு அதுவே காரமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஆட் பண்ணல. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இறக்குற ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை போட்டு நம்ம வந்து இறக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொட்டேட்டோ கிரேவி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.